10 கிலோவாட் ஹைப்ரிட் இன்வெர்டர் டெஸ்ட் போட்டிருக்கு. இதில் இன்வெர்டரோட மேனுவல் இருக்குது. சிட்டி காயில், ஒய்ஃபை கனெக்டர், கேபிள் கனெக்டர், சிட்டி காயில், பேட்டரி, கம்யூனிகேஷன் 1 2 CO3 கிரிட், லோடு, ஜென்ரேட்டர், PV1 PV2 ப்ளஸ் மைனஸ் கேபிள், ஒய்ஃபை RS232 F16 மாடல் பேட்டரி, 16 யூனிட் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய லித்தியம் அயன் பேட்டரி, ப்ரோ பாஸ்பேட். இந்த ஸ்க்ரூ பேட்டரி ஸ்டாண்டோட இது மேனுவல். இதுதான் பேட்டரி. வெயிட் வந்து 55 கிலோ. இதில் அவுட்புட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்வெர்டரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிள். இது பவர் கேபிள். சோலார் ஹைப்ரிட் இன்வெர்டரோட CDB DCDB பாக்ஸ் வந்துருக்கு. ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இருக்குது. 2 MCB 2 SPD வித் ஃபியூஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் இருக்குது. என்னுடைய அக்சசரிஸ் ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வித் சேஞ்ச் ஓவர் பாக்ஸ். அதில் வந்து 3 ஃபேஸோட இண்டிகேட்டர் இருக்குது, SPD இருக்குது, கீழே வந்து 3 MCB இருக்குது. ஒன்று 2 இன்வெர்டர் கிரிட்லேருந்து வரக்கூடியது, சோலார் பேனல்லேருந்து வரக்கூடியது இன்வெர்டருக்கு. இன்னொன்று ஃப்ரம் இன்வெர்டர்லேருந்து அவுட்புட் போகக்கூடியது. இன்னொரு கன்சியூமர் லோடுக்கு கொடுக்கக்கூடிய MCB. கிரிட் ஆன் ஆஃப் சோலார் ஆன் ஒரு சேஞ்ச் ஓவரோட இருக்குது. அடுத்து ஒரு பேட்டரி பாக்ஸ். இது ஹைப்ரிட் இன்வெர்டருக்குள்ளது. 250 ஆம்ப்ஸ் உள்ள ஹைப்ரிட் இன்வெர்டருக்குள்ள பேட்டரி பாக்ஸ். இது 250 ஆம்ப்ஸ் வந்து பண்ணக்கூடியது. ப்ளஸ் மைனஸ் அவுட்புட்டு, இது ப்ளஸ் மைனஸ் இன்புட்டு.